கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்தை நடுவழியில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 சிறுவர்கள் பலியாகியிருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய முயல்வதாக கூறி இன்றைய தினம் மார்த்தாண்டத்தில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் என்பது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்த்தாண்டம் பகுதி முழுவதுமாக பேருந்துகள் என்பது திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டு இங்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் ஓட்டுநரும் சரிதான், அதே போன்று நடத்துனர்களும் குவிந்திருந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். நேற்று மாலை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பணிமனையிலிருந்து தொடர்ச்சியாக நாகர்கோயிலுக்கு சென்ற அந்த அரசு பேருந்து நாகர்கோயிலிருந்து மார்த்தாண்டம் வரும்பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 4 சிறுவர்கள் அந்த இருசக்கர வாகனத்தோடு பேருந்தில் மோதியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மார்த்தாண்டம் காவல் நிலைய போலீசார் அந்த பேருந்து ஓட்டுநர் ராஜேஷ் மீது தவறாக வழக்கு பதிவு செய்ய முயல்வதாக இந்த ஒவ்வொரு போக்குவரத்து துறை ஊழியர்களும் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். நம்மோடு ஒரு ஊழியர் அவனை கேட்போம். வணக்கம், இந்த போராட்டத்தின் கோரிக்கையை சொல்லுங்க சார். போக்குவரத்து துறையில் நாகர்கோயில் மண்டலத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் நேற்றைய தினம் இரவு நாகர்கோயிலிருந்து ஒரு பேருந்து மார்த்தாண்டம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. கடுமையான மழையில் 2 புறம் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் மிகவும் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் 4 மாணவர்கள், அந்த இருசக்கர வாகனத்தின் நம்பர் பிளேட் கிடையாது, 4 மாணவர்கள், 15 வயதுக்கு உட்பட்ட 4 மாணவர்கள் அதிவேகமாக வந்து இந்த பேருந்தில் மோத வந்தவுடனே பேருந்து ஓட்டுநர் மிகவும் கவனமாக ஓரமாக பேருந்து நிப்பாட்டினார். அதில் ஒரு மாணவனுடைய கை இந்த பேருந்தினுடைய சைடில் உரசியதால் அந்த ரோட்ல விழுந்து அந்த சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை எந்த தவறும் செய்யாத ஓட்டுநர் மீது வழக்கு தொடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனை கண்டித்து மார்த்தாண்டம் பகுதியில் போக்குவரத்து தொழிலாளிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை சொன்னால் இன்று மதியத்திற்கு பின்னால் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். போக்குவரத்து துறை ஊழியர்கள் தொடர் போராட்டம் என்பது நடத்தி வரும் நிலையில் இந்த பகுதிகளிலிருந்து பயணிகள், திரளான பயணிகள் வெளி பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் ஒரு அவதி அடையும் ஒரு நிலைக்கு பார்க்க முடிகிறது. அந்த பயணிகளும் இங்கு குழுமியிருந்து இங்கு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஏற்படுற நிலையை பார்க்க முடிகிறது. நம்ம அவர்களும் இணைந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்கும். எங்க போவீங்க? பொதுமக்கள் எங்களுக்கு ஒரு சேரம் போகணும். எவ்வளவு 10 மணி நேரம் தான் இருக்கும். அவங்களுக்கு பாதிப்பு தான். இல்ல காலைல வண்டி எடுக்கப்படாது. அவங்களுக்கு பாதிப்பு தானே. உங்களுக்கு எங்க போகணுமா? எவ்வளவு நேரம் வந்து நாங்க 10:15 இருந்து இங்க இருக்கிறோம். இங்க வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருந்துச்சு. எங்களுக்கு போக்குவரத்து கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் கிடையாது, இங்க பாருங்க எத்தனை குழந்தை குட்டிகள் வச்சு நிக்கிறாங்க, எத்தனை கை குழந்தைகள் இருப்பாங்க. 2 பேருனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க மக்களுக்கு. எனக்காக மட்டும் நான் கேட்கல, நான் பொதுவா கேட்கிறேன். மரவங்க செத்த காரியத்தை போங்க, கார் இருக்கிறவங்க கார்ல போங்க, பைக் இருக்கிறவங்க பைக்கு போவாங்க, இல்ல இந்த கவர்மெண்ட் பஸ்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் பஸ்ல போகணும்னு பண்ணுவாங்க. இத மாதிரி பொது இடத்துல வந்து மக்களுக்கு இது மாதிரி பண்ணா எப்படி சார் பண்ண முடியும்? தொடர் போராட்டத்தால் இந்த பகுதிகளில் பொறுத்த அளவில் திரளான பயணிகளும் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு செல்ல முடியாமல் நீண்ட நேரமாக காத்திருக்கும் ஒரு நிலையை நமக்கு இப்போ பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அதிகாரிகள் தரப்பில் போலீசாரும் சரிதான், அதே போன்று பணிமனை அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இந்த ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இதுவரையிலும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தொடர் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக பயணிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.